இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சூப்பர் ஸ்டாரோட பாதுஷா. படத்தோட கதைன்னா ஆனந்தராஜ் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ ஓட்டியிருக்காரு. அவருக்கு வந்து சவாரியே வர்றதில்லைன்னு சொல்லிட்டு செம காண்டில் இருக்கார். அப்போது அவர் ஃப்ரெண்டு வந்து எப்பா நீ ஆட்டோக்கு வந்து திருஷ்டி சுற்றி போட்டோன்னா உனக்கு ஆட்டோ செம்மையாக சவாரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் ஒரு பரங்கிக்காய் வாங்கிட்டு ஆட்டோ சுற்றிட்டு திருஷ்டி சுற்றிட்டு மேலே தூக்கி பரங்கிக்காய் வீசுறாரு உடைக்கிறதுக்காண்டி. அந்த டைமில் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணி தலையில் முட்டி அந்த பரங்கிக்காயை உடச்சி விட்டுறாரு. உடனே ஆனந்தராஜ் செம்ம காண்டாகி சூப்பர் ஸ்டாரோட சட்டையை பிடிச்சி ஏன்டா எனக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு ஏன்டா இப்போ என் பரங்கிக்காயை உடச்சா அப்படின்னு கேட்டோன்னே சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இது வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் அப்படிங்கிறாரு. உடனே ஆனந்தராஜ் செம்ம காண்டாகிறாரு. நம்ம சூப்பர் ஸ்டாரை போட்டு கும்முன்னு கும்மி ஒரு போல் கம்பியில் கட்டி வச்சு அடின்னு அடித்து உரிச்சு பிரித்து எடுத்துருந்தாரு. நம்பர் சொல்றா மாப்ள. ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆனந்தராஜே டயர்ட் ஆகிட்டு சூப்பர் ஸ்டாரை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஆனந்தராஜ் போன பிறகு நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டை பார்க்க. அப்போது டயலாக் வேறு அடிக்காங்க, எப்பா நான் மட்டும் ஸ்பாட்டில் இருந்தோம்னா ஆனந்தராஜை கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே சூப்பர் ஸ்டார் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. சூப்பர் ஸ்டார் சிரிக்கிறத பார்த்தோன்னே சூப்பர் ஸ்டாரோட தம்பி வந்துட்டு அண்ணன் நல்லா சிரிச்சிட்டு இருக்கான், இந்த டைமில் அவனை கூட 4 திட்டிக்கலாம், திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சோறு தானே திங்கிற, சோறை விட்டு வேற திங்கிறியா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒன்று. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட, ஏண்டா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல், எடி செருப்ப நாயை பார்த்து சப்பல் செருப்புங்கற பிச்சு விடு பிச்சாமா. சூப்பர் ஸ்டாருக்கு இப்போ ஃபேமிலின்னு யாருன்னு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவங்க அம்மா, அவருக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி இருப்பாங்க. சூப்பர் ஸ்டாரோட அப்பா சாகும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்லாம் கேட்கலாம் பண்ணு. என்னன்னா தம்பியை வந்து எப்படியாச்சும் ஒரு வாட்ச்மேன் ஆக்கிடுறேன், தங்கச்சி 2 பேருக்கும் காசு இல்லாமல் யார்ட்டையாச்சும் ஒரு தள்ளி விட்டுருந்தேன், அதாவது மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தேன் காசு இல்லாமலே அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் மெடிக்கல் சீட் கேட்குறாங்க. அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ் சேர்மன் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரோட தங்கச்சியை திட்டி விட்டுறாரு. ஏமா 10th தான் நீ ஃபெயில் ஆயிருக்க, 12th கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளே என்னமா மெடிக்கல் காலேஜ் சீட்டு, வெளில போமா நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. தங்கச்சிக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்லாம் கிடைக்காது, டுட்டோரியல் காலேஜ் 12th கம்ப்ளீட் பண்ண வைக்க அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியல் காலேஜில் சேர்த்து விட்டுறாரு. குஸ்கா சாப்பிடுங்களோ என் பையனா பாஸ் பண்ண வச்சிருங்க, இல்லைன்னா நல்ல தம்பி ஞாபகம் இருக்குல்ல. இந்த ஓனிடா தலைவர ஓவரா பயன்படுத்துறானே. ஒரு நாள் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஆட்டோவில் வந்து நக்மா வந்து ஏறுவாங்க. பேசிகிட்டே போகும்போது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து தெரிய வருது நக்மா வந்து அவரோட தங்கச்சி கூட டுட்டோரியல் காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 2 பேரும் அப்படி பேசிட்டே போயிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் ஸ்டாரோட தம்பி இருந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாரு, ஏமா அண்ணன் யாருமா இவ்வளோ வெறியாக இருக்கான், உண்மையை சொல்லுங்கள், அண்ணனோட ஹிஸ்ட்ரி தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மாவும் வந்துட்டு இருப்பா அம்மா ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனில் நின்றுட்டு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அண்ணன் யாரும் தெரியுமா, உங்கள் அண்ணன் பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தெரியுமான்னு சொல்லிட்டு பெரிய பில்டப் ஏற்றிட்டு சொல்கிறாங்க. அங்கே என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டாரு ரகுவரன், சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் 3 பேரும் சேர்ந்துட்டு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு 2 கோழியை ஆட்டையை போட்டு வச்சுருப்பானுங்க. சரி காலையில் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் பிளான் பண்ணிட்டு தூங்க போயிருப்பாங்க. ரகுவரன் மட்டும் தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 கோழியும் நைட்டாக பிரியாணி போட்டு சாப்பிட்டு முடிச்சிருவானுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா ரகுவரனுக்கு இதை கேட்டவுடனே செம்ம காண்டாயிடுவார். ஏண்டா எனக்கு கொஞ்சம் கூட பிரியாணி கொடுக்காம நீங்களே பிரியாணி போட்டு தின்னுட்டு இப்போ என்கிட்டயே ஒரு கதையை வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிப்பார். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாருன்னா செம்ம காண்டாகி சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டை ரகுவரன் போட்டு தள்ளிடுவார். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காண்டி சூப்பர் ஸ்டாரோட அப்பா விஜயகுமார் என்ன பண்ணுவார்னா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வைப்பார். பிரியாணி சரக்கு தம்மு அப்படின்னு சொல்லிட்டு மஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்ட்டி ரெடி பண்ணுறாரு. பார்ட்டியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரு, அதுக்கப்புறம் விஜயகுமார், ரகுவரன் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரகுவரன் என்ன பண்ணுவார்னா அவளுக்கு தண்ணி தவிக்கும், சரி போய் தண்ணி குடிச்சு வரலான்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போன கேப்பில் என்ன பண்ணுவார்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட அப்பா விஜயகுமார் வந்துட்டு ரகுவரன் பிளேட்டில் இருந்த அந்த பிரியாணி பீஸை வந்து ஆட்டை போட்டுருவார். ரகுவரன் தண்ணி குடிச்சு வந்து உட்காந்து பார்ப்பாரு. அவரும் பிரியாணியில் கிண்டி கிளறி கையை விட்டு தேடி பார்ப்பாரு, ஒரு பீஸ் கூட மாட்டார். டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து குத்தி அவரையும் போட்டு தள்ளிடுவார். டேய் பார்த்தா என்னட்ட உன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்டேன் பார்த்தா. டேய் பார்த்தா லாஸ்ட்டாக அந்த கிட்டுக்கு ஒரு பார்ட்டி முடியும் போது நம்ம ரகுவரன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எஸ்கேப் ஆகி தமிழ்நாட்டு கூடி வந்துருவார். லாஸ்ட்டாக இப்போ கிளைமேக்ஸ் வந்துடும். கிளைமேக்ஸில் வந்து நக்மாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருவாரு. அந்த டைமில் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு உள்ளே இப்போ வந்து நக்மாவை கூட்டிகிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு, வா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் அந்த சைடு என்ன நடக்குதுன்னா ரகுவரன் வந்து ரிலீஸ் ஆகி ரஜினியை போட்டு தள்ளதுக்காண்டி அவர் வந்துட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த டைமில் தான் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ரகுவரன் கரெக்டாக வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது
நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து நக்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரா. அப்போ ரகுவரன் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரை பார்த்து கேட்குறாரு, ஏண்டா என் பொண்டாட்டி எங்கடா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்ட்டு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. கேட்ட உடனே சூப்பர் ஸ்டார் வந்து ரகுவரனை அடிக்க பாயிறாரு. 2 பேரும் அடித்து மண்டையை உடைக்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து ரகுவரனை போட்டு தள்ளுறாங்க. நக்மாவும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் சேர்றாங்க. இதோட படம் முடியுது. சுபம்.